எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அன்றியும் ஒவ்வொரு மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நிச்சயமாயிருக்கிறது. எப்பொழுது மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்பானோ, அப்பொழுது அவன் தான் தண்டனையை அடையாமல் இருப்பதற்காக அநேக பிரயாசப்படுவான், மேலும் விதவிதமான காரணங்களை கொடுப்பான். அந்நாளில் அநேகம் பேர், கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது கர்த்தர், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார். பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு இடமும் இல்லை. மாறாக அவர்களுக்கான இடம் எரி நரகமா இருக்கிறது. இது நிமித்தமாகவே பாவம் மற்றும் அக்கிரமத்திலிருந்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். யாரெல்லாம் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், மேலும் அவர்களுக்காக பரலோக ராஜ்யத்தின் கதவை திறக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமற் போயிருந்தார்கள், ஆனால் இப்பொழுதோ கிடைத்தார்கள், மரித்து போயிருந்தார்கள், ஆனால் இப்பொழுதோ பிழைத்திருக்கிறார்கள். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து இதை கொண்டாடுவோமாக. பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ரட்சிப்படைய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.